சுகமே சூழ்க. அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவின் முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் போய் அபிராமி அன்னையே போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு பாடல் தான். இந்த பாடலை நம்ம தினமும் பாராயணம் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாராயணம் பண்ணலாம். இதை மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது, அந்த மாதிரி டைமில் காரில் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம். ஏன்னா இது ஒவ்வொருவருக்கும் நமக்கு அன்றாட இது நம்ம பாராயணம் பண்ணக்கூடிய பாடல். அபிராமி அன்னையின் அருள் கிடைச்சா நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கும். அபிராமி அன்னையோட பாதத்தில் நம்ம சரண் அடைஞ்சோன்னா உலக இன்பங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். உலக இன்பங்கள்னால் என்ன? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் இன்பங்களும் செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இதனோட விளக்கம் என்ன அப்படின்னா, மணியின் ஒளியே, மாணிக்க மணியின் ஒளியே, மாணிக்கமே ஒளியாக இருக்கும். அதோட அந்த மணியினுடைய ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, ஒளி வீசும் அந்த மாணிக்கங்கள் இழைத்த அணிகலனே, அந்த மாணிக்கங்களால் செய்த அணிகலனே, அணியும் அணிக்கு அழகே, அணியும் அந்த அணிகலனுக்கு அழகாக திகழ்பவளே. அந்த அணிகலனை அபிராமி அன்னை அணிந்ததால அந்த அணிகலனே அழகு அப்படின்னு சொல்கிறாரு. அணுகாதவர்க்கு பிணியே, உன்னை வணங்காதவர்களுக்கு அவரவர் வினைப்பயன்படி பிணியாக நிற்பவளே. உன்னை தேடி வராதவங்களுக்கு அவங்களோட வினைப்பயன்படி அவங்களுக்கு பிணியாக நிற்பவளே. பிணிக்கு மருந்தே, உன்னை வணங்குபவர்களுக்கு அவரவர் வினைப்பயனால் ஏற்படும் பிணிகளை தீர்க்கும் மருந்தாகி நிற்பவளே. அபிராமி அன்னையை நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா நம்மளோட வினையால் கர்மாவால் ஏற்பக்கூடிய அந்த பிணிகளை தீர்க்கக்கூடிய மருந்தாக நிற்பவளே. அமரர் பெரு விருந்தே, அமரர்கள் என்றும் வணங்கி ஏத்தி மகிழும்படி அமைந்தவளே. அமரர்கள் என்றும் மகிழும்படி அமைந்தவளே. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே, உன் திருமலர் பாதங்களை பணிந்த பின்பு வேறு எந்த உலக இன்பத்தையும் வேண்டி நில்லேன். ஏன்னா அபிராமி அன்னையோட பாதத்தை நம்ம சரண அடைஞ்சாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அபிராமி அன்னையே போற்றி போற்றி. சுகமே சூழ்க.